அந்த பேஷண்ட் சிவியர் டூத் ஏக்கோட வந்திருந்தாங்க. அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க இந்த 2 லோவர் ப்ரீமோலார்ஸ்ல தான் பெயின் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க ஹிஸ்டரி கேட்கும் போது 3 இயர்ஸ் முன்னாடியே இதே மாதிரி பெயின் வந்தது. அவங்க மோலாரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் பெயின் பர்சிஸ்ட் ஆனதுனால நான் வேற டாக்டர் கிட்ட போகும்போது இது ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா, அதாவது நரம்பு பெயின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. நரம்பு பெயின்னா இப்படி தொடும் போதே ஷாக் அடிச்ச மாதிரி பெயின் வரும். இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு நினைச்சு 2-3 இயர்ஸா மருந்து சாப்பிட்டோம், அவங்களுக்கு பெயின் குறையல. அப்பப்போ திரும்பி வந்துட்டே இருந்தது. என்கிட்ட செக்அப் வரும்போது இவங்களை எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா ப்ரீமோலாருக்கு உள் சைட்ல இவங்களுக்கு ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆனதுல அந்த இடத்துல அடிபட்டிருக்கு. அதனால ட்ரோமாட்டிக் நியூரோமா, அதாவது ஒரு நரம்புல ஒரு சின்ன கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கட்டியில இருந்த பெயின் தான் அவங்களுக்கு இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா மாதிரி சிம்டம்ஸ் காமிச்சிருக்கு. கூடவே அந்த கட்டியை நம்ம தொடும் போது அவங்களோட ஃபேஸே அப்படியே ரெட்டா மாறிடுது. 15 டேஸா தூங்க கூட முடியாத அளவுக்கு சிவியரா ஆயிடுச்சு. ட்ரோமாட்டிக் நியூரோமா சில நேரம் ஃபிளேர் அப் ஆகும், சில நேரம் அமைதியா இருக்கும். ட்ரோமாட்டிக் நியூரோமான்னு கண்டுபிடிச்சதுல அவங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னே பெயின் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ரிலீவ் ஆயிடுச்சு.